இந்த வீட்டு வேலை செய்யறதுலயே ஒரு சில வேலைகள்லாம் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும்ல. எனக்கு அதுல ஒண்ணு தான் இந்த துணி மடிக்கிறது. அது அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். ஸோ இன்னைக்கு எல்லா துணியுமே மடிச்சு வச்சிடலான்னு எடுத்து உள்ள போட்டுட்டு கோழிய அடைக்க போயிட்டேன். இந்த கோழிய பிடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடா இருக்கு. அதுக்குள்ள நம்ம எனர்ஜியுமே போயிடும் போல இருக்கு. அதுக்கு ரன்னிங் ரேஸ் வச்சா அதுதான் ஃபர்ஸ்ட்டு வரும் போல. அந்த அளவுக்கு எல்லாம் வேகமா ஓடுதுங்க. எல்லாத்தையுமே எடுத்து அடைச்சு வச்சுட்டு துணி மடிக்க உட்காந்தாச்சு. ஒரு 3 சீரியல் இப்போதைக்கு கன்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அத போட்டு விட்டுட்டு துணிய மடிச்சேன் அப்படின்னா சீக்கிரமா முடிச்சுருவேன். ஸோ அதனால அப்படியே துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலான்னு. வீக்லி ஒன்ஸா இப்போதைக்கு வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அத வந்து கவர்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். எனக்குமே அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லிய மட்டும் வெளியில வந்து வச்சுட்டேன். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற முருங்கைக்காலாம் நல்லா வந்துட்டு பெருசு பெருசா இருக்கும். இதே கடையில வாங்கிட்டு வர்றது இன்னும் மெல்லிசா குச்சி மாரி தான் இருக்கு. பட் வேற வழி இல்ல வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அது வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இத அப்படியே அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கிச்சன விட்டு வெளில போயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி